எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ தான் நான் எந்திரிச்சேன். இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி 6 நிமிஷம் ஆகுது. இங்கனக்குள்ள நல்ல வெளிச்சமே இல்லை. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ், அதனால எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் த வே, ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் த வே. Yeah! Happy Christmas! Woo! Merry Christmas! Yeah! Yes! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வயலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி அங்கே வந்து நெல்லை வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதனால அதை போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு வர போகிறோம். சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் சாப்பாடு இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க தேங்காய் பால் மோர் எப்படி வைக்கிறது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. நான் வீடியோவை எடுத்து போட்டேன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தேங்காய் பால் மோர் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து வயலுக்கு போவோம். சரியா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சில்லு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை, இவ்வளோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, அரை எலுமிச்சம்பழம், தேவையான அளவு கல்லுப்பு, இதெல்லாம் இருந்தாவே போதும். நம்ம தேங்காய் பால் மோர் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேவையான இஞ்சி போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து திருப்பி மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதை பால் எடுக்க போகிறோம், தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம தேங்காய் பாலை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு வந்து அதில் போடணும். பாதி எலுமிச்சம்பழத்தை இப்போ புளியணும். அவ்வளோதான், தேங்காய் பால் மோர் ரெடி. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வயலுக்கு போகிறோம், சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? அங்கே போய் மீட் பண்ணலாம். ஒரு வழியாக நம்மளோட வயலுக்கு வந்தாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளோட வயல் தான். நிறையா நெல் வந்து சாஞ்சு இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி சாஞ்சு இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. இதை தான் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிறாங்க. அந்த மிஷினை வச்சு தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்றே இந்த இடத்துல அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல தான் அறுவடை பண்ண போகிறாங்க. எப்படி அறுவடை பண்ணுறாங்க அந்த மிஷினை வச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வேப்ப மரத்தில் வேப்பங்குச்சி ஒடிக்கிறதுக்காக நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன், பல் தேய்க்கிறதுக்காக. எங்கேயுமே வேப்ப மரத்தையே காணோம். ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒரு இடத்துல கூட காணோம். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம், நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஐயா, வேப்ப மரம் கிடச்சிருச்சு. இதிலேருந்து நம்ம ஒரு நல்ல குச்சியாக உடைக்கணும். இது வந்து எப்படி, இது ஒடிப்போமா? ஓகே. இந்த இடத்துல காம்பு பெரிய காம்பாக இருக்குது. இந்த இதை ஒடிச்சிட்டு போவோம். ஒடிச்சிரு. சூப்பர். வரமாட்டிதே. எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம பல் தேய்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கழிக்கணும். நல்லா கழிச்சிட்டு பல் விளக்கணும். கசக்குது ரொம்ப.
வணக்கம். நெல் பயிரில் அந்த வருஷம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு. எப்பயுமே நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் புயல் மழை கொஞ்சம் பிந்தி பெஞ்சதுனால பயிரும் அறுவடைக்கு காலதாமதமானதுனால சாஞ்சிருச்சுங்க. மழை பெஞ்சது ஒரு காரணம், காலதாமதம் கொஞ்சம் காரணம். இல்லைன்னா நேராக பயிர் நல்லா நிற்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த வருஷம் நல்ல மகசூல் தான் எதிர்பார்க்குறோம். ரொம்ப சேதம் வரல, ஆனால் சாஞ்சதுனால கொஞ்சம் அறுவடைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது முல்லை பெரியார் அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் பாசனம் பெறக்கூடிய வயல். வழக்கமாக 2 போகம் சாகுபடி பண்ணுவோம். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை லேட்டாக பெஞ்சதுனால ரொம்ப லேட்டாக 1 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதம் லேட்டாக தான் நாற்று விட்டு நட்டதுங்க. வழக்கமாக ஐப்பசி கார்த்திகையில் அறுவடை முடிஞ்சிடும். இப்போ மார்கழி ஆயிடுச்சு. இதனால் ரொம்ப அடுத்த போகம் இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். டேமில் தண்ணி அளவாக தான் இருக்குது, 124 சில்லரை தான் இருக்குது. இது ஒரு 130 இந்த மாதிரி இருந்தால் கூட 2வது போகத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் எல்லோரும் ஒரு இனிமேல் பெய்யக்கூடிய மழையை நம்பி நாற்று பாவலாங்கிற முடிவில் இருக்காங்க. எப்படின்னு தெரியலை. நன்றி. இந்த வயலில் பாருங்களேன், கருது சாயவே இல்லை, நல்லா வளர்ந்துருக்கு. அதோ அந்த இடத்துல தென்னை மரமாக இருக்கா, அந்த இடத்துல தான் ரிவர் நதி ஓடுது. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஜாலியாக இருக்க போகுது. ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் நான். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா முல்லை பெரியார் டேம் அணையிலேருந்து வருது. நிறையா போகுது, உள்ளெல்லாம் இறங்க முடியாது. இங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன் நான். நாலு வண்டி இருக்குது. இந்த விரிச்சு வரேன், அதை எப்படி எடை போட்டா நல்லா இருக்கும். நீ அங்க போடுறா.
நாங்கள் எடுத்து போய்க்கிறோம், நீங்கள் எழுதுக்கிறோம், நீ போகிறோம். அல்ல அல்ல தப்புன்னு ஏறப்பா 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 இப்படி இப்படிப்பா இப்படிப்பா போடுப்பா. போகும்டா போகும்டா. தூக்குறோம் 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 தூக்குறோம். காக்க மாற்றி போடுறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். நன்றி, பாய், see you, bye.